இன்று ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் மகாத்மா காந்தியடிகளை நாதுராம் கோட்சே சுட்டுக் கொன்றதற்கான காரணங்களை அடுக்கி கூறி இருக்கிறார்கள். கடைசியில் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். வீடியோவின் நோக்கம் நாதுராம் கோட்சேவை நியாயப்படுத்துவதும் அந்த கருத்துக்களை மக்களிடையே சரிதான் என்பது போல் உலாவ விடுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது தமிழகத்தில் பரவலாக உள்ள எதிர் கருத்தை குழப்புவது தான். அந்த வீடியோ சொல்லும் கருத்துக்கு ஆதரவாக நாதுராம் கோட்சே செய்தது சரிதான், மகாத்மா காந்தி தீயவன் என்பது போன்று பலர் கருத்து கூறியுள்ளார்கள். இடையிடையே ஒரு சிலர் மட்டும் மகாத்மா காந்தி நல்லவர் எனவும் கோட்சே செய்தது சரியல்ல எனவும் கருத்து கூறியிருந்தனர். அங்கு கோட்சேவுக்கு ஆதரவான கருத்து பலமானதாகவும் மகாத்மா காந்திக்கு ஆதரவான கருத்து மிகவும் பலவீனமானதாகவும் காணப்பட்டன. மக்கள் மத்தியில் விற்கு ஆதரவான கருத்து தமிழகத்தில் மிகுந்து வந்து விட்டது என்பதை காட்டுவதற்கு பிஜேபி ஐடி விங் திட்டமிட்டு செய்கின்ற கைங்கரியமாக கூட இருக்கலாம். ஆனால் சாதாரணமாக பார்க்கும் பொது மக்களுக்கு நாடே மாறிவிட்டது என்பது போன்ற தோற்றத்தையும் தரலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு மறுப்பு கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்று விழைந்ததின் விளைவே இந்த பதிவு. நாதுராம் கோட்சே யார், எந்த பின்புலத்தில் இருந்து வந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆர்எஸ்எஸ் அன் கலாச்சார பிரிவான இந்து மகா சபையில் வார்த்தெடுக்கப்பட்டு வந்தவர் என்று யாவரும் அறிந்ததே. மகாத்மா காந்திக்கு எதிராக நாதுராம் கோட்சேவும் இன்று அவரை போற்றுபவர்களும் வைக்கக்கூடிய கருத்துக்கள் புதிதானது ஒன்றும் இல்லை. மதவாத அரசியலை தூக்கிப் பிடிப்பதற்காக சொல்லப்படும் கோயாபல்ஸ் பிரச்சாரங்கள்தான். அவரைப் போல் இன்னொருவர் வாழ்ந்து காட்ட முடியாது என்கின்ற அளவிற்கு வழியும் அன்பு, வாழ்வும் அன்பு என்று வாழ்ந்து காட்டிய மகாத்மாவுக்கு எதிராக பேசுவது என்பது சூரியனைப் பார்த்து நாய் குரைப்பது போன்றது தான். அவர்களின் இந்துமதவாத அரசியலுக்கு பெரிய இடையூறாக இருந்ததால் சுட்டுக் கொன்றதிலிருந்தே மகாத்மாவின் தெய்வீகத்தன்மையும் இவர்களின் அரக்கத்தனமும் வெள்ளிடைமலை. இவர்களின் வளர்ச்சிக்கு மகாத்மா காந்தி இடையூறாக இருந்ததால் அவரை போட்டு தள்ளினார்கள். தமிழகத்தில் இவர்களின் வளர்ச்சிக்கு பெரியார் விதைத்த முற்போக்கு கருத்துக்கள் தடையாக உள்ளதால் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற புறநானூறும் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவமும் அன்பே சிவம் என்ற திருமந்திரமும் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் ஓர் விலை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்ற பாரதியார் கவிதைகளும் தமிழர்களின் உள்ளத்தில் நன்னெறிகளை வகுத்துள்ளது இவர்களின் வளர்ச்சிக்கு இடையூறு என்றால் தமிழையே அழித்து ஒழிக்கவும் முற்படுவார்கள். இவர்கள் எப்போதும் இந்தியை திணிக்க முயல்வதும் அதற்காக தானே. இந்து மதவெறியுடன் ஜனாதன கண்ணோட்டத்துடன் காணும் காமாலை கண்களுக்கு எல்லாம் நாதுராம் கோட்சே மகாத்மா காந்தியை கொன்றது நியாயமானதாக தான் தெரியும். பிறப்பின் அடிப்படையிலான ஜாதிய உயர்வு தாழ்வு இல்லாமல், மதங்களின் அடிப்படையிலான பகைமைகள் இல்லாமல், மதச்சார்பின்மையுடன் மத நல்லிணக்கத்துடன் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு சகோதர உணர்வோடு சமத்துவ உணர்வோடு வாழ்வதற்காக உயிர் தியாகம் செய்த மகாத்மாவின் மகிமை புரியாத இந்தியா இன்று உருவாக்கப்பட்டு உள்ளது தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வி நிற்கும் பாவகரமான ஒரு சாபக்கேடுதான். சட்டப்படி தண்டனை வழங்கப்பட்ட ஒரு குற்றச் செயலை நியாயம் என்று பேசிக் கொண்டிருப்பது வெட்கக்கேடு. யாதும் ஊரே யாவரும் கேளிர், எம்மதமும் சம்மதம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அன்பே கடவுள். மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பன போன்ற முற்போக்கான தமிழ் விழுமியங்களை எல்லாம் கைவிட்டு மதவெறியையும் மத மோதல்களையும் உயர்த்திப் பிடித்து கொண்டு இருக்கும் ஒரு பிற்போக்கு கலாச்சாரத்திற்கு இந்த நாடு மடை மாறி உள்ளதின் அடையாளங்கள் இதுபோன்ற கருத்துக்கள். இத்தகைய கருத்துக்கள் எல்லாம் இன்று பலருக்கு விஷம்போல் மனதில் ஏறி கொண்டதால் தான் மதச்சார்பின்மை, சமூக நீதி, ஜனநாயகம், சகோதரத்துவம் என்ற 4 தூண்களின் மீது அண்ணல் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு போன்ற மக்கள் தலைவர்களால் ஏற்படுத்தப்பட்டுள்ள அரசியல் அமைப்பு சட்ட விழுமியங்களை அழிக்கத் துடிப்பதும் நீதித்துறை மற்றும் நிர்வாகத் துறையை காவிமயமாக்கி நாட்டை சுடுகாடாக்குவதும் நாளும் நடந்து கொண்டுள்ளது. ஏதோதோ பண்ணி மக்கள் உணர்ச்சிகளை தூண்டி எப்படியோ பற்றியதை இனி எப்போதும் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து எப்படியாவது தொடர்ந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லாவித தில்லு முள்ளுகளையும் செய்து ஜனநாயகத்தை சிதைக்கும் செயல்களை எல்லாம் எதுவும் செய்ய முடியாமல் தலை குனிந்து தர்மம் நிற்கிறது.
தர்மம் எப்போது மீண்டும் வெல்லும் என்று இங்கு அன்பு அறத்தை பின்பற்றி வாழும் நல்லோர்கள் எல்லாம் நல் விடியலுக்காக காத்துக் கிடக்கின்றார்கள். உலக வரலாற்றில் எல்லா கொடுங்கோன்மைகளும் கடைசியில் விழுந்து தான் இருக்கின்றன.